வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு வெள்ளை இட்லி தோசை மாவு கண்ணில் காட்டியே ரொம்ப நாள் ஆகுதுமா, எனக்கு தோசையும் கடப்பாவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரின்னு அரிசி உளுந்து ஊற போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மோரில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் இடிச்சிட்டு ஊற வச்சுருந்தேன். அரிசி உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் இதான் சேர்த்து அரைப்பேன். உளுந்தை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பந்து போல் மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு மோர் ஊற்றத்துக்காக பால் காய்ச்சினேன். சூடு ஆறவே இல்லை, அதனால் அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் தான் ஊற்றினேன். பாலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கிட்டேன். நல்லா கலந்துருங்க இது போல் ஒத்தாப்பில். மோர் நல்லா திக்காக கெட்டியாக வரும். நல்லா இது போல் கலந்து கொடுத்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு 2-3 பாத்திரமாக எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தயிர் 1 வாரம் ஆனாலும் உங்களுக்கு புளிப்பே இருக்காது. சுண்டைக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச சுண்டைக்காய் தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு நல்லா கலந்து விட்டு வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுண்டைக்காய் ஜூஸ் சூப்பராக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. குழந்தைங்க நல்லா அழகாக குடிச்சிடுவாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசியில் செஞ்ச இட்லி மாவு இருந்துச்சு. இட்லி ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதில் தான் தோசை ஊற்றினேன். இந்த மாவு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து ப்ளே பட்டனை தட்டி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். தோசைக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி தான் இருந்துச்சு, அதையே வச்சுக்கிட்டேன். தோசை பாருங்கள் நல்லா அருமையாக வரும். இந்த தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். பாப்பா வந்து பூண்டு சட்னி போதும்னு சொன்னதுனால நான் அதோடய விட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி பழம் இருந்துச்சு, அதையும் வச்சு கொடுத்துட்டேன் காலையில். அப்புறம் மதியம் அவளுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா முட்டையாக ஆஃப் ஆயில் மாதிரி ஊற்றி கொடுத்துருந்தேன். அது கூடவே கொஞ்சம் வடகமும் பொரித்து கொடுத்துருந்தேன். மதியம் லஞ்சுக்கு இது தான் கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருந்தேன், உப்பு போட்டு. இது மோர் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கூடவே வாழைக்காய் வறுவல் செய்வோன்னு இருக்கேன்.